எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு டீ டைமுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பிரெட் பக்கோடா. சாதாரணமாக பஜ்ஜி மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட பொடுசாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசாக நறுக்கின 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மேஷர் வச்சு உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா மசிச்சு விடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கை மசிச்சு கூட பேனில் சேர்க்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்க்கணும். இது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும். கடைசியாக 1 கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. அடுத்து 2 பிரெட் ஸ்லைசஸோட ஓரம் கட் பண்ணாமல் எடுத்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை ஒரு பிரெட் மேலே வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிரெட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் இன்னொரு பிரெட் வச்சு லேசாக அழுத்தி மூடுங்க. ரெடி பண்ண பிரெட் சாண்ட்விட்சை இந்த மாதிரி டயகனலாக நறுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சாண்ட்விச்சஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு இது 250 ml கப். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விஸ்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விடுங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தேவைப்படுற அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பக்கோடா மாவு தயாராகிடுச்சு. ஒரு கட் பண்ண பிரெட் சாண்ட்விச்சை எடுத்து எல்லா பக்கமும் மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி முக்கி எடுத்து மாவு சொட்டாத அளவுக்கு தனியாக எடுத்து வைங்க. ஒரு அகலமான கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடலை மாவில் முக்கி எடுத்த சாண்ட்விட்சை பொறுமையாக எண்ணெயில் போடுங்க. சாண்ட்விச் மேல் பக்கம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றி ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். பாருங்க எப்படி நடுவில் உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வச்சு மேலே கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது அவங்கள அசத்துற மாதிரி இந்த டீ டைம் ஸ்நாக்கை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.